இறைவா அமைதி அருளும் இறைவா உம்மை போற்றுகின்றோம். நெஞ்சில் சுமக்கும் இறைவா நீதியில் நிறைவே இறைவா சுமை தாங்கியே இறைவா புகழ்ந்து போற்றி ஆராதிக்கின்றோம். ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமை அடையுதே. ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமை அடையுதே. என் உள்ளம் ஆண்டவரை போற்றி பாடுகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் களி கூர்கின்றது. ஏனெனில் தாழ்நிலையில் நின்ற அடிமை என்னை கண்ணோக்கினார். எல்லா தலைமுறையினரும் இனி என்னை பேறு பெற்றவர் என போற்றுமே. ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமை அடையுதே. ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமை அடையுதே. தூயவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். அவருக்கு அஞ்சுவோருக்கு தலைமுறை தோறும் இரக்கம் பொழிந்துள்ளார். ஆண்டவர் தம் தோள் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடிக்கிறார். ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமை அடையுதே. ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமை அடையுதே. வலியோரை அரியணை நின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்தி மகிழ்கின்றார். பசித்தோரை நலன்களால் நிரப்பி வலிமைப்படுத்துகின்றார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகின்றார். ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமை அடையுதே. ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமை அடையுதே. நம் முன்னோர்க்கு உரைத்தபடி தந்தையாம் ஆபிரகாமையும் அவர் தம்
வழிமரபினரையும் என்றென்றும் பேரிரக்கத்தால் தம் நினைவில் கொண்டு வல்லமையுடன் வழி நடத்துகின்றார். தம் ஊழியராம் இஸ்ராயேலுக்கு துணையாயிருக்கின்றார். ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமை அடையுதே. ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமை அடையுதே. லூக்கா எழுதிய நற்செய்தி அலகு 1 இறை சொற்றொடர்கள் 39 முதல் 56 வரையிலானவைகள். அக்காலத்தில் மரியா புறப்பட்டு யூதேயா மலைநாட்டிலுள்ள ஒரு ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் சக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபொழுது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது அவர் உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துவரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றின் உள்ளே குழந்தை பேருவகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். இதை கேட்ட மரியா பின்வருமாறு கூறினார்: ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கின்றது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர் தம் தோள் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். வலியோரை அரியணை நின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலங்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகிறார். மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர்தம் வழிமரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகிய இஸ்ராயேலுக்கு துணையாக இருந்து வருகிறார். மரியா ஏறக்குறைய 3 மாதம் எலிசபெத்தோடு தங்கியிருந்த பின்பு தம் வீடு திரும்பினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, மே மாதம் மாதாவின் மாதம் என்று சொல்லுகிறோம். மாதாவின் மாதம் அல்லது மரியின் மாதம், மே மாத வணக்கத்தினுடைய நிறைவு நாளிலே உங்கள் யாவருக்கும் அருள் அன்னையின் ஆசிரியர்கள் நிரம்ப பெற்றவர்களாய், ஆனந்தமாய், ஆரோக்கியமாய், அன்பாய், அமைதியாய் வாழ என்னுடைய இறைவேண்டல்களை இந்த நேரத்திலே வாழ்த்துக்களாக சமர்ப்பித்துக் கொள்கிறேன். எலிசபெத்தும் மரியாளும் சந்திக்கின்ற ஒரு சந்திப்பை தான் இந்த நாளிலே நாம் சிறப்பாக எண்ணி பார்க்கிறோம். ஒவ்வொரு சந்திப்பும் ஒரு வகையான மாற்றத்தை இந்த சமூகத்திற்கு, சமுதாயத்திற்கு, சமயத்திற்கு கொடுக்கிறது. 2 நாட்டு அதிபர்களின் சந்திப்பு அந்த நாட்டினை வளர்ச்சி பாதைக்கு பொருளாதார உதவியாக இருக்கிறது. 2 ஆயர்கள் சந்திக்கின்ற பொழுது அதனுடைய மறைமாவட்ட வளர்ச்சிக்காக அவர்கள் பேசலாம். பள்ளியில் படித்த சக மாணவர்களோடு மாணவிகளோடு பல ஆண்டு கழித்து சந்திக்கின்ற சந்திப்பு தங்களிடையே உள்ள உறவை வலுப்படுத்த உதவுகின்றது. காதலன் காதலி சந்திப்பு தங்களிடையே இருக்கின்ற அன்பை வளர்த்து கொள்ள உதவுகிறது. மேகத்தின் சந்திப்பு மழையினை பொழிகின்றது. இவ்வாறு எல்லா சந்திப்புகளுமே ஏதாவது ஒரு மாற்றத்தை அல்லது வளர்ச்சியை இந்த சமூகத்திற்கு தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கிறது. அதே வேளையிலே சில சமயங்களிலே ஏற்றமும் வரலாம், சந்திப்பு மாற்றத்தையும் கொண்டு வரலாம், ஏமாற்றத்தையும் கொண்டு வரலாம். இன்றைய நாளிலும் 2 நபர்களின் சந்திப்பை கொண்டாட திரு அவை அழைப்பு விடுக்கிறது. அன்னை மரியா எலிசபெத் அம்மாளை சந்திக்கக்கூடிய நிகழ்வைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நாம் காண்கிறோம். இந்த சந்திப்பின் வழியாக மகிழ்ச்சி உருவாகிறது. இந்த சந்திப்பு கடவுள் மக்களுக்கு தொடர்ந்து செய்து வருகிற வல்ல செயல்களை விமர்சிக்கின்ற ஒரு சிறந்த சூழலாக மாறிவிடுகிறது. மரியா மன நிறைவோடு கடவுளை பற்றியும்
சிறப்பாக அவர் ஏழை எளியோருக்கு தொடர்ந்து ஆற்றி வருகிற விடுதலை செயல்கள் பற்றியும் எழுப்பிய பாடல் இன்று வரை திரு அவையில் எதிரொலித்துக் கொண்டே இருக்கிறது. மரியாவின் பாடலில் முதல் பகுதியில் தன் தாழ்நிலையை கண்ணோக்கி கடவுள் ஆற்றிய அரும்பெரும் செயல்கள் போற்றுகிறார். அன்னை மரியா இந்த அரும்பெரும் செயல் மலடியாக இருந்து கருவுற்ற எலிசபெத்துக்கும் பொருந்தும். கருவுறாத நிலையில் இருந்து பிறகு கருவுற்று சாமுவேலை பெற்றெடுத்து பழைய ஏற்பாட்டு அன்னா என்கிற பெண்மணி பாடிய புகழ்ச்சி பாடலின் எதிரொலியாக மரியாவின் பாடல் அமைந்துள்ளது. இயேசு கிறிஸ்துவின் அன்னையாக விளங்க அழைப்பு பெற்ற மரியா தன் வயிற்றில் அவதரித்து பிறந்து பிறகு அகில உலக மக்களுக்கு மீட்பராக அவர் விளங்கப் போவதை முன்கூட்டியே சூசகமாக அறிவிக்கிறது இந்த சந்திப்பு. நம்முடைய சந்திப்பு எதை தருகிறது? கொஞ்சம் ஆழமாகவே நாம் எண்ணி பார்ப்போம். அதற்கான பதிலையும் நாம் தேடுவோம். நம்முடைய சந்திப்பு பிறருடைய எல்லோருடைய மகிழ்ச்சிக்கு காரணமாக இருக்கிறதா அல்லது வீழ்ச்சிக்கு காரணமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய கட்டாயம். இந்த நாளிலே 3 சிந்தனைகள். ஒன்று, இவருடைய சந்திப்பு சொல்லுகிற காரியங்கள். ஒன்று, உதவுகின்ற நல்ல மனத்தோடு நாம் வாழ வேண்டும். கேட்ட உடனே இது உதவி செய்யக்கூடாதா, நானே கஷ்டத்தில் இருக்கிறேன், அதில் எப்படி உதவுறது? அப்படி சலிக்க வேண்டிய தேவையில்லை. அப்படி சலிப்பு இருந்ததுன்னா எலிசபெத்தம்மாள் மரியாதை சந்தித்து இருக்க மாட்டான். நம்மளால் முடிந்த அளவுக்கு இயலாத மக்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கிற பொழுது அதை நல்ல மனதோடு உதவுகின்ற மனதோடு அந்த சந்திப்பு நிகழ வேண்டும். அதற்கான முயற்சிகளை எடுப்போம். ஒன்று. இரண்டாவது, நல்லதை சொல்லுகிற பொழுது நலமாக வாழ்வதற்காக பிறரை வாழ்த்தக்கூடிய நல்ல மனங்கள் நமக்கு வேண்டும். நமக்கு பாராட்டணும்னா முடியாது. அதுக்கு ஜாதியை பார்ப்போம், ஜால்ராவை பார்ப்போம், பணத்தை பார்ப்போம், அறிவை பார்ப்போம், குடும்பத்தை அந்தஸ்தை பார்ப்போம், ஜாதியை பார்ப்போம், மதத்தை பார்ப்போம். எது நல்லது செய்கிறாங்களோ அதை வாழ்த்தக்கூடிய பாராட்டக்கூடிய மனங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். மூன்றாவது, இவை அனைத்துமே நம்முடைய பீத்த பெருமைக்காக அல்ல, மாறாக நம்மளை போற்றுவதற்காக அல்ல, கடவுளை போற்றுவதற்காக புகழ்வதற்காக இந்த நல்ல காரியங்கள் ஏற்றெடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் இன்றைய செய்தியாக மாறுகிறது. ஆகவே மரியா எலிசபெத்தை சந்திக்க விழாவை கொண்டாடுகிற இந்த நாளிலே நாமும் மரியாவை போன்று ஒன்று பிறருக்கு உதவுகிற நல்ல மனத்தை கொண்டு வாழ்வோம். பிறரிடமிருக்கு நல்ல பண்புகளை இனம் கண்டுகொண்டு பாராட்டுவோம், வாழ்த்துவோம். எப்போதும் இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். அதன் வழியாக இறையருளை நிறைவாக பெறுவோம். ஆமேன். மன்றாடுவோமாக. அன்பின் ஆண்டவரே, உமது தாயை எங்களது தாயாக சந்திக்க வைப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தாயினுடைய பரிந்துரைகளால் உம்முடைய செல்ல பிள்ளைகளாகிய எங்களுக்கு தேவையான நல வாழ்வையும் வாழ்க்கையில் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் விசுவாச பயணத்திலே தெம்பையும் தெளிவையும் உற்சாகத்தையும் எங்களுக்கு எப்பொழுதும் தாரும். நாங்களும் உம்முடைய தாயை போல உதவுகின்ற நல்ல மனம் போல பிறரை வாழ்த்தக்கூடிய நல்ல மனங்களை கொண்டு வாழ ஆசீர்வாதங்களை தாரும் ஆண்டவரே. ஆமேன். இயேசுவின் தாய் மரியே, எங்களின் தாயும் நீயே. இயேசுவின் தாய் மரியே, எங்களின் தாயும் நீயே. உடல் உள நலமிழந்து உயிர் வரம் நாடி வந்து மகன் இயேசுவிடம் உரிமையாய் வேண்டும் அம்மா. இயேசுவின் தாய் மரியே, எங்களின் தாயும் நீயே.
மனக்கவலைகளா தீந்தயம் இதயமுடன் திருமுகம் நோக்கி வந்தோம் திருவருள் வேண்டும் அம்மா. இயேசுவின் தாய் மரியே எங்களின் தாயும் நீயே. இயேசுவின் தாய் மரியே எங்களின் தாயும் நீயே. மாண்புயரிவருள் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருநத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம்.
இலக்கு வாழ்வின் இலக்கணமே, இறைவனின் அன்னையம் பாசமே. இலக்கு வாழ்வின் இலக்கணமே, பாகுபாடற்ற வாழ்வார் பாதம் பணிந்தோம் தாயே. பாகுபாடற்ற வாழ்வார் பாதம் பணிந்தோம் தாயே. கருவில் சுமந்த தாயே, லாலா லாலா, கனிவால் காத்திடு தாயே. வாழ்க நீர் வாழ்கவே, இறைவனின் அன்னையம் பாசமே. இலக்கு வாழ்வின் இலக்கணமே. அகற்றும் தாயம்மா, அன்பில் நிறைந்த தாயம்மா. அச்சம் அகற்றும் தாயம்மா, அன்பில் நிறைந்த தாயம்மா. அமைதி எமக்கு அருளம்மா, ஆறுதலும் நீயம்மா. அமைதி எமக்கு அருளம்மா, ஆறுதலும் நீயம்மா. கருவில் சுமந்த தாயே, லாலா லாலா, கனிவால் காத்திடு தாயே. வாழ்க நீர் வாழ்கவே, இறைவனின் அன்னையம் பாசமே. இலக்கு வாழ்வின் இலக்கணமே. வாட்டும் நோய்கள் பாரம்மா, வலுவிழந்தோம் கேளம்மா. வாட்டும் நோய்கள் பாரம்மா, வலுவிழந்தோம் கேளம்மா. வருத்தும் கவலை நீக்கம்மா, அரவணைக்கும் அன்னை நீயம்மா. வருத்தும் கவலை நீக்கம்மா, அரவணைக்கும் அன்னை நீயம்மா. கருவில் சுமந்த தாயே, லாலா லாலா, கனிவால் காத்திடு தாயே. வாழ்க நீர் வாழ்கவே, இறைவனின் அன்னையம் பாசமே. இலக்கு வாழ்வின் இலக்கணமே, இறைவனின் அன்னையம் பாசமே. இலக்கு வாழ்வின் இலக்கணமே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.